சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் இல்லைனா எப்படி இருக்கும்? நீயும் கருவறையில தான் பிறந்த, நானும் கருவறையில தான் பிறந்தேன். அப்ப என்ன வெங்காயத்துக்கு ஏன் இந்த சாதின்னு? கோயில் இருக்கிற சந்துக்குள்ள போனாலே சாணி எடுத்து அடிச்சாங்க. பெண்கள் வந்துட்டு நீ கீழே உட்காரு, எனக்கு சோறாக்கி போடு, எனக்கு சமைச்சு போடு, வீட்டில் பாத்திரங்களவு, அடுப்படியில் வேலை செய்யி, உன்னை யார் வேலைக்கு போக சொல்கிறா, எனக்கு அடிமையாக வேலை பாருன்னு சொல்லிட்டு இருந்தா எம்புட்டு கோவம் வரும். உங்கள் மேல் வகுப்பு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கா 2 பேர் போட்டிடுறாங்க, 2 பேரும் ஜெயிச்சிடுறாங்க, 2 பேருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்துட்றாங்களே. பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் 24 பேர் வந்துட்டு எம்எல்ஏக்களாக போட்டிடுறாங்க, 7 பேருக்கு தான் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறீங்க. இதில் என்ன சமூக நீதி இருக்கு? ஜென்சி மீட்டப்னு கேள்விப்பட்டேன். ஒரு தலைப்பை நான் எடுத்தேன். முக்கியமான தலைப்பு நம்ம ஜென்சி இளைஞர்களுக்கு. தமிழகம், நம் தமிழ்நாடானது சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் இல்லைனா எப்படி இருக்கும்? என்னென்ன இன்னல்கள் ஏற்படும்? அப்பேற்பட்ட ஆட்சி, அப்பேற்பட்ட தூண்களாக இருந்த மனிதர்கள் இல்லைனா என்னென்ன நிகழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு நான் நினைத்தேன். உங்களிடம் வந்து கூற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாருமே என் வயது ஒத்தவர்கள், என் அண்ணா அக்காக்களாக தான் இருப்பீங்களே. உங்ககிட்ட நான் ஃப்ரீயாக பேசுகிறேனே. சற்று நினச்சி பாருங்க, இந்த கூட்டத்திலேயே சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே நீங்கள் மேலே உட்காரணும், சில குறிப்பிட்ட ஆட்கள் நீங்கள் நாற்காலியில் போட்டு உட்காரணும். பெண்கள் வந்துட்டு இங்கே கீழே போய் உட்காருங்க, பெட்ஷீட் விரிச்சு போட்டு உட்காரு, நீ எல்லாம் வெளியில தான் உட்காரக்கணுமே, நீ உள்ளே வந்தன்னா உன் தலைமாட்டிலே நான் அடிப்பேன், பொட்டனிலே அடித்து உன்னை போக வைப்பேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? சமூக நீதி தமிழ்நாட்டில் இல்லைனா அப்பேற்பட்ட கொடூரம் நடந்திருக்க கூடும். 1. 2வது, if I speak in English you will understand and you will respond to my questions. கரெக்டா? நீங்க எல்லாருமே உங்களுக்கு புரியுதா? இப்பேற்பட்ட அறிவு, நம் தமிழ் மொழி அறிவு, இங்கிலீஷ் கூடிய அறிவு, பாட நூல்களினுடைய அறிவு, கல்வி அறிவு உனக்கும் எனக்கும் இல்லாமல் போயிருக்கும் இந்த சமூக நீதி இல்லை என்றால். 3வது, நம் தமிழ் மொழி தாய்மொழி, செம்மொழி, உலகிலேயே மூத்த மொழி நம் தமிழ் மொழி, நம் தமிழ் இனம் அழிந்திருக்க கூடும். சமூக நீதி இல்லைனா நம் தமிழ் இனம் அழிந்திருக்க கூடும். என்னையா 3 வார்த்தை ஒரு 2-3 லைனை சொல்லிவிட்டு தமிழினமே அழிஞ்சிருக்கும் அப்படின்னு கத்துறையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் தடியில் வச்சு ஒவ்வொருத்தரையா சாதியை வச்சு அடித்து ஓட்டுறாரு. எப்படி தெரியுங்களா? எப்படி தெரியுமா? நீங்கள் கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. கோயிலுக்குள்ளே போனால் அவன் கீழ் சாதி விட்டுக்காரன், அவனை அடித்து துரத்துங்க அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே. கோயில் இருக்கிற சந்துக்குள்ளே போனாலே சாணி எடுத்து அடித்தாங்க, கல் எடுத்து அடித்தாங்க. இடம் பேர் என்ன தெரியுமா? வைக்கம். கேரளத்தில் இருக்கிற வைக்கம்ங்கிற ஊரில் கீழ்சாதி மக்கள் கோயில் இருக்கிற அந்த சந்துக்குள்ளே போனாலேயே கல் எடுத்து அடித்தாங்க, சாணி எடுத்து அடித்தாங்க. நீயும் கருவறையில் தான் பிறந்த, நானும் கருவறையில் தான் பிறந்தேன். அப்போ என்ன வெங்காயத்துக்கு ஏன் இந்த சாதின்னு சொல்லி, உன் கல்வி தான் பெருசு, உன் சாதியை விட, உன் அறிவை விட உன் கல்விதான் பெருசு படின்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். 100 நூற்றாண்டு ஆனாலும் அந்த தடியை பிடிச்சி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அப்பேற்பட்ட சாதி பாகுபாடை விட்டொழிந்தவர் நம் தந்தை பேரறிஞர் அண்ணாவினுடைய தூணாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள். இப்பேற்பட்ட வழியில் நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகிறார், அவர் முதலமைச்சராக ஏற்கிறார். அப்போ ஒன்றிய அரசு என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் எல்லாருமே படத்தில் பார்த்துருப்பீங்களே, ஹிந்தி மொழி இருக்கணும், நீயும் ஹிந்தியில் பேசணும், நானும் ஹிந்தியில் பேசணும், செக் புக்கில் ஹிந்தியில் எழுதணும், லெட்டர் ஹிந்தியில் எழுதணும், எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்கணும்னு சொல்கிறான். ஏண்டா, தமிழ் மொழி உலகிலேயே மூத்த மொழி, நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இம்புட்டு வளர்ச்சி நாங்கள் கொடுக்குறோம், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜான இங்கிலீஷை பேசுகிறோம். அப்போ என்னத்துக்கு ஹிந்தி? ஹிந்தி தெரியாது, வெளியில போடா. இந்த தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கும் என்பதனை நிகழ்த்தி காட்டிய கொள்கையுடைய சிந்தனை பற்றுடையவர் தான் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள். அவரோட வழியில வராரு பாருங்க, எப்படி அந்த தலைவர்கள் இருக்கிறாருங்க நினைச்சு பாருங்க, கொள்கை கூட்டம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. தந்தை பெரியார் அவர்கள் வரார், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வரார், அடுத்தாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வருகிறார்.
பெண்கள் எல்லாம் இங்கே சரிக்கு சமமாக அமர்ந்திருக்கீங்களே, இங்கே அனைத்து சமூகத்தினருமே வந்திருக்கிறீங்களே, பெண்கள் வந்துட்டு நீ கீழே உட்காரு, எனக்கு சோறாக்கி போடு, எனக்கு சமைச்சு போடு, வீட்டில் பாத்திரங்களவு, அடுப்படியில் வேலை செய்யி, உன்னை யார் வேலைக்கு போக சொல்கிறா, எனக்கு அடிமையாக வேலை பாருன்னு சொல்லிட்டு இருந்தா எம்புட்டு கோவம் வரும் உங்களுக்கு. இந்த பஸ்ஸில் போகிறப்ப, யோ இது வந்துட்டு எங்களுக்கான சீட்டு, இது எங்களுக்கான உமன்ஸுக்கான ரிசர்வேஷன் சீட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம அம்மா அக்காலாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த காலத்தில் பெண்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க, சூடு வச்சாங்க, தோலையெல்லாம் கிழிச்சி எறிஞ்சாங்க. அப்பேற்பட்ட இன்னல் நிலைகள்லாம் நம்ம படத்துலையும் பார்த்துருக்கோம், சில பேர் கண்கொட்டியும் பார்த்துருக்கோம். 1989 கலைஞர் அவர்கள் கொண்டு வருகிறார், சொத்தில் சமபங்கு அனைத்து மகளிர்களுக்கும் என்று நம் கலைஞர் அவர்கள் கொண்டு வருகிறார். எப்போ நல்லா நோட் பண்ணுங்க, 1989 நம்ம ஒன்றிய அரசு இந்தியா 2005 அது இந்தியாவில் சட்டத்துறை பண்ணுறாங்கன்னா, நம்ம தலைவர் அவர்கள் எப்படி ஒரு முன்மாதிரியாக இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருந்திருக்காங்கன்ட்டு இந்த ஒரு விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிகிறது. நம் தலைவர் அவர்கள், நம் தளபதியார் அவர்கள், தளபதியார் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க இப்பேற்பட்ட கொள்கைகள்லாம் பிடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்காக நான் இருக்கிறேன், போய் படி, நீ படிக்கிற வரியும் மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக சொல்கிறேன், அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, உனக்கு என்னப்பா நீ பேசிட்டு போயிடுவ, அனுபவிக்கிறதா வழி தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அனுபவிச்சிருக்கிறேன். ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போகணுமா, அந்த தலைமுறையிலேயே அவன் காலேஜோடைய அந்த சொல்லுவாங்கள்ல, மலைக்கு கூட அவன் காலேஜ் பக்கம் போனது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நீ முதல் பட்டதாரியா, உன் வம்சாவளியிலே நீ தான் முதல்ல படிக்கிறியா, நீ போ, பணத்தை பற்றி எதிர்பார்க்காத, நான் கொடுக்கிறேன். முதல் பட்டதாரிக்கு வருடத்திற்கு 25,000 ரூபாய், 4 வருஷம் 1 லட்சம் நான் வாங்கினேன், வேற யாரும் இல்லை, நான் வாங்கினேன், நான் சொல்கிறேன், நெஞ்ச நிமித்தி நான் சொல்ல முடியுமே. இந்த சமூக நீதிக்கு இப்போ எவ்வளோ கொடுமை நடக்குது தெரியுங்களா. நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற ஆட்சிக்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், குறிப்பாக கேள்வி கேட்குறேன். மேல் வகுப்பு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கா 2 பேர் போட்டிடுறாங்க, 2 பேரும் ஜெயிச்சிடுறாங்க, 2 பேருக்குமே அமைச்சர் பதவி கொடுத்துட்றாங்களே. பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் 24 பேர் வந்துட்டு எம்எல்ஏக்களாக போட்டிடுறாங்க, 7 பேருக்கு தான் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறீங்க. இதில் என்ன சமூக நீதி இருக்குது? சமூக நீதி, சமத்துவம், பிளா பிளா சமஸ்கிருதம் அப்படின்ட்டு நல்லா பேச தெரியுது இல்லைங்களா. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு மக்களுக்கு நன்றி சொல்லாமல் இவ்வளோ பேசுகிறாங்க இல்லைங்களா. ஆனால் சமூக நீதியை அவர்களுடைய ஆட்சியிலே கொண்டு வரல அப்படின்னா இது என்னங்க? நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேனே, கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, இன்று கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க BA டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கிறாங்களே, ஆனால் கால்நடை துறையில் அமைச்சராக போட்டிருக்கிறாங்க இல்லையா, அவங்க மாஸ்டர் ஆஃப் இங்கிலீஷ் முடிச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட படிப்பு! அவங்க ஒரு பெண் அமைச்சர் அப்படின்னா அவங்களுக்கு கல்வித்துறையை கொடுக்க வேண்டியதானே, பெண்ணுக்கு கல்வித்துறையை கொடுக்க வேண்டியதானே. தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அடையும், அங்கே எங்கே போச்சு உங்களுடைய சமூக நீதி? இந்த கேள்வி இந்த ஜென்சி இளைஞனுடைய கேள்வி. இப்பேற்பட்ட சமத்துவம் இல்லாத, சமூக நீதி இல்லாத ஆட்சி இருக்கக்கூடிய காலத்தில் நம் தளபதியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது கொண்டு வரப்பட்டார். நான் முதல்வன் திட்டத்தை நீ ஒழிக்கணும்னு நினைச்சுன்னா உனக்கு அச்சம் வர வேண்டும். மகளிர் உரிமை தொகையை நீ தொடரணும்னு நினைச்சுன்னா உனக்கு அச்சம் வரும். மகளிர் விடிய பயண பேருந்தினை நீ அழிக்கணும்னு நினைச்சுன்னா உனக்கு அச்சம் வரும். நான் சொல்றேன், அந்த அச்சம் உனக்கு இருக்கும் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆழ்வார். திராவிடம் தான் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் தேவை என்பதனை கூறிக்கொண்டு மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம். திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண